எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆவியானவர் வாக்குரைத்தவர் இந்த இன்னைக்கு 15 நாட்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபையை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேற்று விடிய காலை 2:30 இருக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதுல அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அகத்தியர், இங்கிலீஷ்ல எனக்கு அகத்தியர், அகஸ்தியர் அவர் தமிழ்ல மாத்திக்கிட்டாரு அகத்தியர். ஒரு பாஸ் ஆன் பண்ணீங்களா? அது சொல்றாரு, பிதாவின் எடுத்த பிறகு விட்டுருங்க, கேட்கணும் பேச திறந்து. பிதாவுடைய வார்த்தையாய் வந்தவர் இயேசு. இயேசுக்குள்ள இருந்த அந்த உயிர் என்கிற ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். இவர் வேறு யாரும் இல்ல, இஸ் a God. இஸ் a God. அதான் வசனம் சொல்றது, பழைய ஏற்பாடு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை பாருங்க, பிதா வார்த்தையாய் வெளிப்படும் போது கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி இன்னைக்கு பரிசுத்த ஆவியா நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் யாரு அப்படி பார்த்தா அவர் தான் தேவன். அல்லேலூயா. உங்களோட மூளைக்கு யோசிக்காதீங்க. நம்ம மூளை எப்படி யோசிக்க தெரியுமா? அப்ப இங்க இருக்கிறாருன்னா அப்ப அங்க அவர் யார் உட்கார்ந்து இருக்கிறார்? அது நம்மளோட மூளை, கரப்படைத்த மூளை அப்படிதான் வேலை செய்யும். நம்ப மாட்டோம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கடவுள், தேவன், அவர் தேவாதி தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மளுடைய மூளையானது சிந்திக்கும். அவர் இயேசு வந்தாரு, அவர் என் பிதா அங்க உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துலன்றீங்க, இங்க ஆவியானவர் இருக்கிறாருன்றீங்க. இந்த திருத்துவங்களை ஆவியானவர் மூலமாக தான் நீங்களும் நானும் நம்ப முடியும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒன்னு விசுவாசிக்க வேண்டும். உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க இங்க வந்திருக்கிறது யாருக்கு திருப்தியோ, யாருக்கு விருப்பம் இல்லையோ, யாருக்கு கசப்போ, யாருக்கு வேதனையோ, ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். இதற்காக தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு உங்களை அழைத்தது, உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை மீட்டது, உங்களை பெயர் சொல்லி அழைத்தது இதற்காக தான். பாலகுமாரா, இதற்காக தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார், வேற எதுக்காக இல்ல. இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும், இயேசு கிட்ட போனா நான் பணக்காரனா இருப்பேன், இயேசு கிட்ட போனா நான் சொல்லுகிறதும் அப்படியே நடக்கும். இயேசு மோசே அழைக்கும் போது, தேவன் மோசே அழைக்கும் போது சில டெம்ப்டேஷன் வந்தது, சில போராட்டங்கள் வந்தது. அங்க இருந்த மந்திரவாதிகள், அங்க இருந்த அரசாட்சிகள் அவனை சோதிக்கும் போது அவன் தேவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, இங்க ஒரு மந்திரவாதி பாம்பை தூக்கி போடுகிறான், நான் என்ன செய்கிறது? அவன் போய் தேவன் நினைச்சாரு தெரியுமா, என் கையில இது இருக்கு தெரியுமா, அது அந்த வார்த்தை அவன் பேசல. அவன் தேவன் தடா கேட்கிறான், ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கையில இருப்பது என்னது? என்ன இருக்கு? தூக்கி போடு. என்னவா ஆனது? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தெல்லாம் பிடிக்க நம்ம விரும்புகிறோமே தவிர ஆண்டவர் பிடிக்க விரும்ப மாட்டோம். தேவன்கிட்ட போனா பணக்காரனா மாறிடலாம், ஆண்டவர்கிட்ட போட்டா மகிமையா இருப்ப, ஆண்டவருக்கு பின்னாடி அவரை ஏற்றுக்கொண்டனா என் பெயர் மாறப்படும். நீ மாறலன்னு சொன்னா நீ 1000 பேர் மாறினாலும் உன் வாழ்க்கையில இந்த மாறுதல நடக்காது. ஆமென். இன்னைக்கு ரொம்ப சுவையான சுவாரஸ்யமான ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கு. கேளுங்க, அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கும். கிறிஸ்துவுக்காக வாழ்வது.
கிறிஸ்துவுக்காக வாழ்வது. living for Christ. Amen. வசனத்தை எடுத்துக்கொள்ளுமாக. கிறிஸ்துவுக்காக வாழ்வது. living for Christ. 2 Timothy chapter 1 verse 9. Second Timothy, 2 Timothy 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிப்போமாக. 2 Timothy chapter 1 verse 9. 2 Timothy 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் நல்ல கவனமா கேளுங்க. நீங்க சும்மா வந்துட்டு 1வது ஏடு 3வது ஏடு பார்த்துட்டு ஏடை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் ஏடா தான் இருக்கும். இந்த ஏடு பாய்ச்சிரு பிறகு யாராச்சும் பிரேம் போட்டு மாட்டி விட்டீங்களா? சொல்றேன், இந்த ஒரு ஏடு நான் பாய்ச்சிட்டேன், இந்த காய் இதுதான் நான் பாய்ச்சிட்டேன், இதை எடுத்து பிரேமா பார்த்து 10 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எந்த மூலையில போனுச்சுன்னு தெரியாது, அடுத்த மாசத்துல தெரியும். இன்னைக்கு ஏடை பார்க்காதீங்க. சபைக்கு வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு காகிதமாய் பார்த்துட்டு கேட்டுட்டு போவாதீங்க. வார்த்தை உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை சுமந்து உங்கள் மத்தியில ஊழியக்காரனா நான் வந்திருக்கிறேன். வார்த்தையை கவனமா கேளு. அப்பதான் நீங்க விடுதலை ஆவீங்க. கிறிஸ்துவின் மகிமை எதுல இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்துவ மகிமை எதுல இருக்கு தெரியுங்களா? கிராஸ்ல இல்ல. கிறிஸ்துவின் மகிமை சபையில இல்ல. கிறிஸ்துவின் மகிமை உன்னுடைய மாறுதலையும் உன்னோட விடுதலையும் தான் இருக்கு. புதுசா இருக்குல்ல? நீங்க ஒரு பெட்ரி சார்ஜர் அனுப்பிட்டு இருக்காரு, புதுசா தான் இருக்கு. வாசிப்போமாக. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நல்ல கவனமா கேளுங்க. இயேசு நம்மளை ரட்சித்தது நம்மளுடைய கிரியையினால் அல்ல. ஆமென். ஹalleluya. ஒருத்தன் தியாகம் பண்ணிட்டானா, ஒரு மனுஷனுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் வந்து தாய்மார் சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு சாவர வரைக்கும் சொல்லுவாங்க. அதை பெத்துட்டிய பெக்கிறதுக்கு வேணா சொல்லியிருந்தா அது நியாயம் இருக்கு. நீங்க பேசுறதுல தாய்மார் சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு 2 பன்னுக்குட்டிகள் பெத்திருக்கான், பெத்து தான் பாரு. அப்பதான் தெரியும் பண்டி பண்ற வேலை, பண்டி குட்டி பண்ற வேலை. இன்னும் டயலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு 2 கழுதையை பெத்திருக்கலாம். அது கத்தலே நீ ஓடி போயிரு, பைத்தியமாயிருவ. இன்னைக்கு பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் கவனமா கேளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்மளுடைய நன்மையினால, நம்ம குணத்தினால, நம்மளுடைய செய்த தர்மம் தலை காக்கும். நீ சபையில சிலது உட்கார்ந்து இருக்கு, தர்மம் செஞ்சா நான் நல்லவனாயிருவேன், தர்மம் செஞ்சா நிம்மதியா தூங்கிடுவேன், தர்மம் செஞ்சா நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளம். பைபிள் அப்படி சொல்லல. உன்னுடைய நன்மையின் கிரியையின் படி உன்னை ரட்சிக்காமல். பிரசங்க வந்து விட்டு எங்களெல்லாம் ஏன் அப்பப்ப டச் பண்றீங்க? சொல்லிதான் ஆகணும். உனக்கு நான் தானே பஸ்ரே, வேற ஆள் வந்து சொல்லுவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரி, வாசிப்போம். தம்முடைய தீர்மானத்தின்படி பாருங்க, ரட்சிக்கப்பட்டது யாருடைய தீர்மானம் தெரியுங்களா? அவருடைய தீர்மானத்தின்படி. நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது தேவனுடைய தீர்மானத்தின்படி. இன்னைக்கு இந்த சபையில அமர்ந்திருக்கிறது, அதுதான் முதல்ல சொன்னேன், அவருடைய தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பாதை போய்விட்டது, நான் என்ன செய்வேன்? அவருடைய தீர்மானத்தின்படி மன திரும்பி வா. சிலவங்க
இப்ப வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு காலு புதக்குழி மாட்டிருச்சு வச்சுங்களேன், மாட்டிருச்சு சொல்லி இன்னொரு காலை எடுத்து உள்ள போடுவீங்களா? இன்னைக்கு அப்படிதான் விட்டுட்டு இருக்கோம். அவரோட தீர்மானம் என்னது? ரெண்டையும் புதக்குழியில விட்டுட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துரு, அதான் தேவனோட தீர்மானம். வசனம் தான் சொல்லுது, உன்னுடைய கிரியைகளின் படி உன்னை ரட்சியாமல் முடிச்சது. தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். சரி, இங்க கவனமா பாருங்க. நீங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நிதானிச்சு பார்ப்போம், நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சு பார்ப்போம். எங்கேயாவது ஒரு நல்ல குணத்தோடு, நல்ல மனசோடு, நல்ல சிந்தையோடு எல்லா இடத்துலயும் நம்ம காணப்படுகிறோமா? உங்களை நீங்க யோசிங்க. என்னைய பாக்குறீங்க, என்ன பாத்தீங்கன்னா என்னதான் யோசிப்பீங்க? எனக்கு தெரியும். என்ன மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஆர்வமா இருப்போம், நம்மள யோசிக்க மாட்டோம். நான் உங்களை யோசிக்க சொல்றேன். நான் அங்க பாக்குறேன்னா என்ன யோசிக்கிறேன், என்னையும் நான் யோசிக்கிறேன் இல்ல. சில நேரத்துல என்னோட சுயரமும் வெளியாகுது. நம்ம அதை கூட நேத்து தான் பாட்டா படிச்சேன், அப்படி வாசிக்கிறீங்க டென்ஷன். கொஞ்ச நேரத்துல வேற ஆவி வந்துருச்சு எனக்கு. அஞ்சரே டென்ஷன் ஆக்கிறாங்க, கோவம் வந்துருது, ஆத்திரம் வந்துருது, வெறி வந்துருது. சில நேரத்துல விரோதிக்க ஒரு கெட்டது செய்யக்கூடாது என்கிற ஒரு மனசு கூட சூழ்நிலைகளை கண்டு கெட்டதை செய்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறதுன்னா, அத வாசிங்க திருப்பி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட பாருங்க, நம்மளுக்கு அருளப்பட்டுச்சு. அப்படின்னா தேவன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நம்மளுக்கு அருள கொடுத்தாச்சுன்னா நான் வாங்க முடியுமா? இப்ப உங்களுக்கு வச்சுக்கலாம், சைமன் பேர் வச்சாச்சு. நான் போய் இப்ப சைமன் பேர் இல்ல, அவர் பேர் இன்னிலிருந்து முனுசாமி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அருளப்பட்டாச்சு. இந்த புலிப்பீடுல இருந்து தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டானா இஸ் a confess. அது ரிட்டன் தேவன் வாங்க மாட்டார், மனசை வாங்குவான். இங்க இருந்து ஒரு 50 வெள்ளி கொடுத்துட்டு கதுகிட்ட போனானே, எப்ப அந்த 50 வெள்ளி கொடுக்குறீங்க? அது மனுஷன். அதனால பாஸ்டர் இதுக்கு மேல புலிப்பீட்டு போயிட்டே தான் பேசணும். அருளப்பட்டாச்சு. வசனம் தான் சொல்லுது, by the Christ, இயேசுவின் நாமத்தினால அருளப்பட்டாச்சு. கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நல்லா கவனமா கேளுங்க, பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஓகே, இன்னைக்கு நம்ம அதை கேட்ட, நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நல்ல குணமாய், நல்ல மனுஷனாய், ஒழுங்கான பரிசுத்தமாய், கடவுளுக்கு பிடித்த ஒரு மனுஷனாய் வாழ முடியும் அப்படின்னு கேட்டா நம்மளால முடியாது. முடியுமா? சரு எலிசபெத் முடியுமா? முடியுமா? சரு. ஆனா இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய சிந்தையினால, நம்மளுடைய குணத்தினால, நம்மளுடைய சுபாவத்தினால தான் நம்மளால மாற முடியல. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வாழ்கிறாங்க, ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் போதிக்கப்படல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த வசனம் போதிக்கப்படுகிறது. என்ன தெரியுங்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உலக மனுஷர்களை போல
நான், என்னுடைய குணங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய சித்தங்கள், என்னுடைய ஆசைகள் என்று சொல்லுகிற பிரகாரனாலதான் நம்மளால கிறிஸ்துவின் படி கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். இரண்டாவது வசனத்துக்கு நான் போறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த பாவையான இந்த மனுஷரை, நம்மள பாவத்துல வாழ்ந்த நம்மள, பாவத்துல பிறக்கப்பட்ட நம்மள, இந்த சாபத்தின் படி வாழ்ந்த நம்மள, தேவனை அறியாதபடி உலகத்துல எல்லாம் செய்யப்பட்ட முன்னோர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்லா விதமான காரியங்கள் கற்றுக்கொண்டு வந்த நம்மள கிறிஸ்து என்றைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு பிறக்கப்பட்டார், பிறந்தார், 12 வயசு மேல ஆனார். யோசேப்பும் மரியாளும் சொல்லி கொடுத்தது போல இயேசு வாழ்ந்தாரா, இல்ல பிதாவோட சித்தத்தை நான் செய்யறேன்னு சொல்லி எல்லா இடத்துல அடையாளம் சொன்னாரா? விளங்குதுங்களா? எதுக்கு அங்க மரியாள் சொல்லி கொடுத்தாங்க, யோசேப்பு சொல்லி கொடுத்தாங்க? இந்த எருசலேம்ல வாழ்கிற இந்த ஜனங்கள்லாம், இஸ்ரவேல்ல வாழ்கிற இந்த ஜனங்கள் செய்கிற பிரகாரமாக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு இயேசு எங்கேயாவது சாட்சி சொன்னாரா? அவர் சொல்ற இடம்லாம் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன்? பிதாவுடைய சித்தத்தை பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்கிறேன். ஏன் இயேசு அப்படி செய்கிறார் அப்படின்னா, அவர் பரலோகத்துக்கு உரியவரே தவிர அவர் பூமியில காணப்படுகிற மனுஷர்களுக்கு உரியவராய் ஈக்குவலா அவர் வாழல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மனுஷர்களை, இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களை பார்க்கிறதுனால you always condemn yourself. எப்பொழுதும் உங்களை குறித்து நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்மள மீட்க வந்த இயேசுவுடைய அந்த விடுதலையை நீங்கள் முழுமையா பெற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தவறு செய்கிறான் அப்படின்னா இயேசு சொல்றாரு, அவனை மன்னி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கிற இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். மன்னிக்க கிடைக்கிற இடத்துல தேவன் வைக்கல, மன்னிப்பு கொடுக்கிற இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க, எவ்வளவு முக்கியமானவங்க தேவனுக்கு, எவ்வளவு உயர்ந்த இடத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மளை எப்படி நம்ம பார்க்க வேண்டும்? ஒரு ஹக்கீம் இருக்க, ஒரு ஜட்ஜ் இருக்க, எப்படி பார்ப்போம்? ஏய் எப்படி இருக்க, பக்கவா, ஓகே சூப்பர் அப்படியே சொல்லுவோம். ஜட்ஜை பார்த்து மரியாதை கொடுக்குமா இல்லையா? இன்னைக்கு தேவனோட பிள்ளைங்க, நீங்க உங்களே நீங்க எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்கள்? நீங்க தேவனோட பிள்ளைகள். நீங்க எஸ் புரியுதாக்கா இல்லையா? புரியுதாக்கா? கொஞ்சம் தான் பாச போகுது. ஆவியானவர் யார் கூட இருக்காங்களோ அவங்க நிச்சயமா விடுதலை ஆகும். நான் விடுதலை ஆக முடியாது, because I am the man, but Holy Spirit can delivers everyone. Hallelujah. நாம பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவங்க விடுதலை உண்டு. நீங்க இந்த பிரசங்கத்தை நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய என்னது கிரியையின்படி நீங்க ரட்சிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களால அல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸ்னால அல்ல. ரொம்ப பேர் சொல்றாங்க, நான் ஆதி கிறிஸ்தவர், என் தாத்தா என் முப்பாட்ட எல்லா கிறிஸ்தவர்கள், அதனால நான் கிறிஸ்தவர்கள். That is a wrong doctrine. தவறான போதனை, தவறான புரிந்துணர்வு. இயேசு கிறிஸ்துவை நீ புரிந்தது அவ்வளவுதான். சிலுவையினால் ரெகனைஸ் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து அல்ல, உன் வாழ்க்கையின் மாற்றத்தினால ரெகனைஸ் பண்ண வேண்டும் இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான். பழையவைகள் எல்லாம் முடிந்தன, இனி புதிதாய் மாறினது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, அவனுடைய பாவம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான், இன்னைக்கு எப்படி இவ்வளவு நல்லவனா இருக்கிறான்?
கிறிஸ்து அவனோட வாழ்க்கையில தெரிகிறார். இந்த மனுஷனோட வாழ்க்கையில பேச்சுல தெரிகிறார் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப குழம்பி போய் கிடக்குறாங்க. இந்த பக்கம் நிக்கிறதா இந்த பக்கம் நிக்கிறதா. நம்ம ஆரோன் போல மோசேஸ் சொன்னால, என் பக்கம் நிக்கிறவங்களா என் பக்கம் வந்துருங்க, கண்ணுக்குட்டி பக்கம் நிக்கிறவங்களா கண்ணுக்குட்டி பக்கத்துல கிறிஸ்தவங்க முடிக்கிறாங்க. எந்த சைடு போலாம்? பாஸ்டர் சைடு போலாமா இல்ல எஸ்எஸ்எம் பாஸ்டர் சைடு போவோமா? எந்த சைடு போனாலும் அடி இருக்கு. இயேசு பக்கம் நின்றுங்க, அடி இல்ல, தப்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறார். கேட்கிறவர்கள் விடுதலை ஆவாங்க. ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்மளோட கிரியையினால நாம் ரட்சிக்கப்படவில்லை. அங்க வசனம் தெளிவா போட்டிருக்கு. வாசி மாத்தனது தம்முடைய தீர்மானத்தின் யாருடைய தீர்மானம்? இது யாரு? நீங்க ரட்சிக்கப்பட்டது யாருடைய தீர்மானம்? நீங்க தேவனால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. சரி, நான் கேட்கிறேன், தேவனால் ரட்சிக்கப்பட்ட உங்களை நான் மதம் மாத்த முடியுமா? சபைக்கு போவாதன்னு சொல்ல முடியுமா? இயேசுவை தேடாதன்னு சொல்ல முடியுமா? சொன்னோன்னு வச்சுக்கீங்களேன், அவரு டீல் பண்ணிக்குவார். ஏன்? வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. இந்த ரட்சிப்பு கிருபை. இந்த ரட்சிப்பு வந்து இயேசுனால் வந்த கிருபை. இயேசுனா கிருபை இலவசமா சும்மாவா கொடுத்தாரு? இத எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்களேன். எப்படி கொடுத்தாரு? படிச்சு பாருங்க. பிக்கப்பட்ட சரீரம், உடைக்கப்பட்ட கால்கள், போராட்டம்யா, வேதனையா. ஒரு பாடல் வந்து, மரணம் சூழ்ந்த போதும் என்னை விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. அந்த சூழ்நிலையில அவருடைய கிருபைய, அவருடைய கிரேஸ், அந்த கிருபைய அப்படி பாருங்க. சும்மா என்ன யாரும் துக்கப்படுத்த சொல்லல. கிருபை. ஹல்லேலூயா. இப்படி பார்க்கறதுனாலதான் அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். கிருபை என்பது அவர் சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தமும் அந்த கொல்கதால கடந்து போன அந்த பாதைகளும் தான் கிருபை. அது நம்மளை மீட்டது, நம்ம பாவங்களை மன்னித்தது, நம்மளுடைய வியாதிகளை குணமாக்குறது. நீ மீண்டும் மீண்டும் பாவம் செய்தாலும் என் மத்தியில மனம் திரும்பி வருவார் என்று சொல்லினார். அந்த மரண மத்தியிலும் இயேசு அந்த கிருபையை வெளிப்படுத்தினார். நீ பாவம் செய்ய அல்ல. ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனை தேடாதபடி, அவரை ஆராதிக்காதபடி நீ வாழ அந்த கிருபை தரல. கிருபை அவரை தேடும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வாசிமா. நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால். பாருங்க, நீ யார்? நான் யாரு சொல்றதுக்கு எங்கேயாவது இப்படி சொல்றேன், தவற எடுக்காது. ஓக்கியமா இருக்கிறேன் நானு. தப்பா சொல்றேன் இல்ல, தெரியுமா? சரியா? பரிசுத்த அழைப்பு பெற்றுக்கிறதுக்கு நான் சரியா தகுதியா? இங்க உள்ளவங்கள சொல்றாங்க, அவன் பாஸ்டரா, என்னெல்லாம் பண்ணா? நான் தகுதி இல்ல. நான் பரிசுத்தமான, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். பரிசுத்த தேவனை வணங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. ஆனா அவர் சொல்றாரு he said the truth. உண்மையா சொல்றாரு. உங்க பைபிள்ல பாருங்க,
சொல்றாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு. என்ன பண்ணிருக்காரா? பரிசுத்த அழைப்பினாலே ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மள பரிசுத்த அழைப்புல அழைச்சிருக்கிறார். இந்த பரிசுத்த அழைப்பு நம்மகிட்ட இல்ல. யார் அது? யார் அது? அந்த பரிசுத்த அழைப்பானவர் யாரு? யார் இந்த 33 வருஷம் இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்தது? யாரு? யாரு? இப்ப வாழ்கிறது நீங்களா இல்ல இயேசுவா? சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை நீங்களா இயேசுவா? அப்ப எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? இயேசு எதை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு? எதை சொல்லுவார் இயேசு? நான் எதை பார்த்து செய்யறேன், யாரோட ராஜ்யத்தை கட்டுறேன், யாரோட வார்த்தையை கேட்கறேன்னு சொல்லுவாரு? அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இயேசுவோட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை இயேசு எடுத்துக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ப மாட்டீங்களா? கலாத்தியர் 2:20. நீங்க தப்பிக்கவே முடியாது. நாலா பக்கமா நான் வலை போட்டேன், எல்லாம் மாட்டிதான் ஆகணும். வாசிப்போம். கலாத்தியர் 2:20 வசனம். கலாத்தியர் chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் இருங்க, இங்க ஏதோ அறையப்பட்டிருக்கோம் நம்ம. ஆனா வசனம் சொல்லுது, நம்மள அவருடைய நாமத்தினால நம்மள அறையப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. சிலுக்குதா மக்களூர் ஆச்சு பிரசங்க கேட்டு சிலுக்கு ஆவியானவர் சிலுக்கு கொண்டு வந்தார். எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 2:20 வசனமா? கலாத்தியர் chapter 2 verse 20. கலாத்தியஸ் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டுட்டாரு. நம்ம பட்டுட்டோம், ஆனாலும் பிழைத்திருக்கோம். எப்படி எப்படி பிழைத்திருக்கிறோம்? நம்ம யாரியா? சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அந்த அளவுக்கு பவர் இருக்கு? காய்ச்சல் வந்துட்டா பார்க்கணுமே, தொட்டா சிலிங்கி மாரி அப்படி சுருங்கி போய் படுத்துக்கிறது. என்ன நானே சொல்லிக்கிறேன். நான் நினைச்சேன் இந்த சபையில ரொம்ப பேர் சோர்ந்து போயிருவீங்க, உடம்பு முடியாம, ரொம்ப பேருக்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல். இந்த ஒரு வாரமா எல்லாம் ரொம்ப சோர்ந்துருவாங்க, விசுவாசத்துல இருந்துருவாங்க. பாஸ்டர்னா ஏதோ என்ன பாஸ்டர் வார்த்தம் இப்படி கொடுத்தீங்க, இப்படி ஆச்சு, இப்படி போராட்டம் ஆச்சு, என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்கன்னு சபையில ஒரு ஆள் கூட அதை டச் பண்ணவே இல்லை. விசுவாசத்துல இருந்தாங்க, செபிச்சாங்க, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க, வாசிமா. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். பாருங்க, நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது போல பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன். அந்த இடத்துல சென்டென்ஸ் பாருங்க, எனக்காக தம்மை தாமே. இத உணர்ந்து வாசிங்க. கேக்குறீங்களா? எனக்காக யாருக்கா? என்னை யார் புரிஞ்சுக்குவா? எனக்காக யார் பரிந்து பேசுவா? எனக்கு யார் நல்லது செய்வா? எனக்கு எப்ப ஒரு நல்ல காலம் வரும்? அங்க வசனத்தை பாரு, ஒழுங்கா படிச்சீங்கன்னா, கவனமா கேட்டீங்கன்னா அங்க புரியும் உங்களுக்கு. உங்களுக்காக யார் ஒரு ஆள் தியாகம் பண்ணி இருக்கிறா, அங்க ஒரு ஆள் உனக்காக செஞ்ச வேலைகளை புரிஞ்சுக்கிறீங்க. வசனம் போட்டுருக்கு பாருங்க, எனக்காக
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. பாருங்க, உங்களுக்காக தான் வசனம் சொல்லுது. பிதாவுக்காக நம்ம சொல்லியிருக்கா? மரியாளுக்காக, யோசேப்புக்காக சொல்லியிருக்கா? யாருக்காக சொல்லியிருக்கு? எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவினால தான் பிழைத்திருக்கிறோம். இந்த ஜீவன் கிறிஸ்துவோட ஜீவன். அல்லேலூயா. உங்களுடைய அந்த ஜீவன் வெளிப்படுகிறது கிறிஸ்துவா இருக்கணுமே தவிர சோ அண்ட் சோ உங்களுடைய பிரங்கையாவா இருக்கக்கூடாது, உங்களுடைய சிந்தையா இருக்கக்கூடாது, உங்களுடைய சுபாவமா இருக்கக்கூடாது, உங்களுடைய கேரக்டரா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவினுடைய சுபாவமா வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள்ல இருக்கிற பவுல தெரியும்? கடைசி வரைக்கும் பவுல் ரோம ராஜ்யத்துல வளர்ந்தது போல கடைசி வரைக்கும் முடித்துல இருந்ததுனா என்ன ஆயிருக்கும்? இஸ்ரேல் எல்லாம் செத்தாங்க, வெட்டி கொண்டு இருப்பான். ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய மோரடன். பவுல் அவ்வளவு பெரிய மோரடன். கிறிஸ்துவுக்காக அவனை மாறினான், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் உபதேசம் செய்தான். எல்லாருக்கும் போய் சாட்சிகளை சொன்னான். இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதுனால கிறிஸ்துவை தான் நீங்க வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உன்னுடைய சொந்த மாமிசத்தையும் பலவீனத்தையும் நீ வெளிப்படுத்தக்கூடாது. பாவங்களை துரத்துகிற வல்லமை உங்களோடு இருக்கிறது. பாவத்தோடு வாழ்கிற வல்லமையோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பாவத்தை விரட்டுகிற வல்லமையை இயேசு உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நம்புறவர்களுக்கு அந்த ஆயுதத்தை தேவன் தருவார், அந்த வரங்களை தேவன் தருவார். நீ சொல்லு, பாவம் உன்னை விலகி ஓடும். ஹல்லேலூயா. ரொம்ப பேர் ஆர்வத்துல இருக்கா, பிசாசு வரட்ட மொதல் உன்னுக்குள்ள இருக்கிற பலவீனமா இருக்கிற அந்த பாவத்தை வரட்டு. ஹல்லேலூயா. அந்த பாவம் போயிடுச்சுன்னா பிசாசு வரவே மாட்டான். பிசாசு விரட்டுகிற வேலை நம்ம வேலை இல்லை, பாவத்தை விரட்டுறது தான் நம்மளோட வேலை. ஆமென். புதுசா சுவிசேஷம் நம்மளுக்கு இதுதான் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம கிறிஸ்து நம்மள அவர் மீட்டு கொண்டுட்டார் சொன்னா யூ பிரசன்ஸ் நீ எப்பவுமே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் சொன்னா அவருடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்கிற அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்கிறதும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதும், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதும் தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாம் புறம் பேசினாரா? சொல்லுங்களேன். நீங்க நம்ம என்ன செய்யறோம்? வந்துச்சு பாத்தியா, நான் என்ன செய்யறேன்னு பார்த்து பாஸ்டர் போட்டு கொடுக்க வந்துச்சு, நான் மாட்டுவனா நான் அதோட பாண்டேன். எந்த ஆவி? கிறிஸ்து ஆவி. அது சரி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். Philippians chapter 3 verse 7 and 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தது. இது ரொம்ப முக்கியம். இந்த சபைக்கு ரொம்ப பேரு ஷேர் மார்க்கெட் சபையில ஷேர் மார்க்கெட் கரெக்டா சொல்றேன் சார். ஷேர் மார்க்கெட் சபையில வந்து ஷேர் மார்க்கெட் விளையாடுறாங்க. என்னது? ஆண்டவருக்கு இவ்வளவு போட்டா எஸ் சிரிக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து சிரிக்கவே நீங்க சிரிச்சு எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டா பாக்குறாங்க. ஆண்டவருக்கு இவ்வளவு போட்டா இங்க இவ்வளவு வாங்கிருக்கலாம். வசனம் இங்க எப்படி தெரியுமா போட்டிருக்கு? ஆண்டவருக்கு எப்படிமா? ஆகிலும் எனக்கு லாபம் என்று
லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஓகே, கவனமா கேளுங்க. 10 கிலோ தங்கம். ஓகே, என்னோட வீடியோ டெக்னீஷியனா ஏசுவாங்க. கேமரா அங்க இருக்கு, நீங்க எங்க போயிட்டு? 10 கிலோ தங்கம். ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, நீ கிறிஸ்துவ மறுதல் வைத்துட்டு வா, உன் வாழ்க்கைய மாத்தி காட்டுறேன். அதுக்கு மொத்த உதாரணம் இந்த 10 கிலோ தங்கம் நான் உனக்கு தரேன். கிறிஸ்துவ விட்டுடுவா அப்படின்னு சொல்லும்போது உங்களை நீங்க ஆராய்ஞ்சிக்கங்க, என்னைய பார்க்காதீங்க. ஓகே, நீங்க எப்படி என்ன முடிவு எடுப்பீங்க நீங்க ஆராய்ச்சி. என்ன கேட்டீங்க நானும் சொல்லிடுவேன். உங்களுக்கு உங்க மூஞ்சில பார்த்தான்னு சொல்லிடுவேன். சாதகம் மாரி நீ போவியா போக மாட்டியா, மோசம் பிடிக்கிறத மூஞ்ச பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலான்னு நான் இதை பார்த்து சொல்லிடுவேன். நிறைய கருத்து பார்த்து சார் எதையும் சொல்லிடாதீங்க, இப்பதான் 2வது வாரம் சபை ஆரம்பிச்சு. அந்த வசனம் அதான் சொல்லுது, இது எனக்கு லாபம் தான், ஆனா கிறிஸ்துவுக்காக இது நான் நஷ்டம் எண்ணுது. கிறிஸ்துவுக்காக இது எனக்கு நஷ்டம், இது எனக்கு லாஸ், இது எனக்கு நட்டம். கிறிஸ்துவ தான் எனக்கு லாபம், இது எனக்கு நட்டம். எங்க எண்ணுகிறோம், எங்க யோசிக்கிறோம், எங்க அந்த காரியத்தை எடுத்துட்டு வருகிறோம்? சிம்பிள். ஒரு சபைக்கு வருகிறதுல பாருங்க, தேவனை தேடுகிறதுல பாருங்க, தேவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல அவரை தேடுகிற அந்த நேரங்கள கிறிஸ்தவர்கள் மத்தியில பாருங்க எதை லாபமா எண்ணுகிறார்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பாஸ்டர் சொந்த பலவீனத்துல பேசல, வார்த்தையை தான் வச்சு பேசுறேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிவு பாருங்க, நீ தூக்கி போட்டாதான் அந்த அறிவு வரும் உனக்கு. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இது இருந்தா இந்த அறிவு இருக்காது. எந்த அறிவு? இந்த அறிவு இருக்காது. இந்த அறிவு தான் வேலை செய்யும். எவன் தொடரும் முழிச்சு பாக்குறாரு, எடுத்துட்டு வர போல. இந்த அறிவு தான். இந்த அறிவு வராது. இந்த அறிவு வேலை செய்யாது. ரொம்ப பேருக்கு வேலை செய்யாத காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் படிங்க. கிறிஸ்துவுக்காக லாபம் என்கிறத நஷ்டம் என்று எண்ணு. அப்பதான் அந்த அறிவு வரும். கிறிஸ்துவுக்காக என் வேலையை தூக்கி போட்டு வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுப்படி அவர் என்னை சேவைகளை சந்திப்பார் என்று சொல்லிதான் வந்தேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நம்மளுக்கு லாபமாய் வருமே, அது நஷ்டம் என்ன? ஐயா நான் சொல்றேன், ஊழியக்கார அபிஷேகத்திலிருந்து ஆவியானவர் வழி நடத்திலிருந்து சொல்றேன், கிறிஸ்துவுக்காக நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, இழந்ததை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது தேவனுடைய, அதுதான் அவருடைய பியூட்டி. அதான் அவருடைய பாருங்க, அவருக்காக செய்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் எங்கேயாவது தேவன் வெட்கப்படுத்தினாரா? மோசே வெட்கப்படுத்தினாரா? ஜோஷுவா வெட்கப்படுத்தினாரா? எலிஜா வெட்கப்படுத்தினாரா? எலிசா வெட்கப்படுத்தினாரா? இயேசு வெட்கப்பட்டாரா? பேதுரு வெட்கப்பட்டாரா? பவுல் வெட்கப்பட்டாரா? அவர் வெட்கப்பட விடவே இல்லை. அவர் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை தேவன் தருவார். வசனம் அதான் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவை அறிகிற முதலுமா அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. என் கர்த்தராகிய, எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு கர்த்தர் கிறிஸ்து தான்? அப்படியே உங்களோட பாதை
உங்களோட வழிகள் மாறுது, ரிட்டர்ன் பண்ணி அப்புறம் வர மாஸ்டர் நாளைக்கு வாங்குற இயேசுவ. ஏன் உங்களோட கர்த்தர் அவரு தானே, அவர் தானே உங்க தேவனே. அவரை தேடாம உன்னோட பாதை திரும்புகிறதுன்னு சொன்னா are you still in Christ? Is it true? உண்மையா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றீங்கிறது உண்மையா? கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறார் என்பது உண்மையா? ஒருத்தன் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறதுக்கு வெக்கப்படுகிறான், நடந்து கொள்ள சொல்லுகிறத வெக்கப்படுகிறான்னா அவன் கிறிஸ்துக்குள்ள வாழல, கிறிஸ்துவ அவங்க ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளல, கிறிஸ்துவ வாழ்க்கை விடுதலை ஆகல. விடுதலை ஆன பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் சொல்லி வாழணும். இன்னைக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த செய்கிறோமா? இங்க பிலிப்பியர் அழகா சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமா என்கிற லாபம். யாருக்கு லாபம் வேணாம்? எல்லாருக்கும் தான் வேணும், எனக்கு தான் வேணும். எனக்கு லாபம் வேணும், லாபம் வந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். வேணாம் சொல்லுவீங்களாமா? ஆனா இங்க வசனம் அப்படி சொல்லுங்க. யாருக்கு சரி, எதனால எல்லாத்தையும் வசனம் அதான் சொல்லுது, எல்லாத்தையும் லாபமா விட்டு வந்து அப்படியே சொல்லுது. கிறிஸ்துவுக்கு தடையா எது லாபமா இருக்கு? தேவனுக்கு சத்தியத்துக்கு விரோதமாய் உனக்கு எந்த லாபம் இருக்கு? அத நஷ்டம் என்ன? புரியுதுங்களா? நான் எல்லா லாபத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. விட்டுட்டு வரேன்னா என்ன சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எது லாபமாய் எண்ணுகிற, கிறிஸ்துவுக்கு எதிரா எது லாபமா என்ற அதை விட்டு வா. சரி வாசிங்க. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகள்? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகள்? எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு அறிவு வேணுமா? உலக ஞானத்தை என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு கிறிஸ்துவ ஞானம் உனக்குள்ள பெருகும். இத போட்டா அது கிடைக்கும். கொக்கு அந்த 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 இதுல கல்லு போட்டு போட்டு தண்ணி வந்துச்சா அது உலக ஞானம். ஆமை தூங்கினால்தான் அந்த முயல் வேக போயிட்டு, முயல் தூங்கினால்தான் ஆமை போய் சேர்ந்துருச்சு. அது உலக ஞானம். கிறிஸ்துவுக்காக அறிகிற அறிவினால் என்னவா? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மை. மேன்மை என்ன தெரியுங்களா? உயர்வுமா? உயர்வு இஸ் ஹையர். The mountain மேல இருக்கு பாருங்க, ஒரு பெரிய மலை, எவ்வளவு பெரிய உச்சி. அந்த உச்சியில இருக்கிற மேன்மை தான் உங்களுக்கு கிடைக்க போகிற அறிவு, கிறிஸ்துவின் அறிவு. அது எல்லாத்துக்கும் தேவன் தரல. தப்பா எண்ணாதீங்க. சில நேரத்துல நம்மள அப்படியே சிறுக்கிற மாதிரி யாராச்சும் சொன்னா அவங்கள நம்பிடுவோம். அப்படின்னா நம்பாத. அவன்கிட்ட இருக்கிற அறிவை காட்டிலும் உன்கிட்ட இருக்கிற அறிவு மேன்மையானது. அதான் வசனம் சொல்லுது. ஆமா தானே? அடுத்த போட்டிருக்க வேற ஏதாவது வித்தியாசமா போட்டிருக்கா? சொல்லுங்க. வேற ஏதாவது வித்தியாசமா போட்டிருக்காக்கா? அப்படியே பயன்படுத்த மாட்டீங்க. ஏன் நம்ம அத நம்ப மாட்டோம்? ஏன் தெரியுங்களா?
உன்னை நீ கண்டெம் பண்றதுனால, உன்னை நீ நம்பி இருக்கிறதுனால, உன்னையே எப்பயும் சார்ந்து இருக்கிறதுனால தான் இந்த அறிவு வெளிப்பட மாட்டுது. கிறிஸ்துவ வெளிப்படுத்தும் போது, கிறிஸ்துவ வந்து வாழும் போது, இந்த வாழ்க்கை கிறிஸ்துவல என்று சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் போது, இந்த மேன்மையின் அறிவு வாசிமா, அது மாத்திரம் அல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்மளுக்கு தேவனோட அறிவு இருக்கு, கிறிஸ்துவோட அறிவு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் மேன்மைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய மேன்மை கிறிஸ்துவினால் வருகிறது. நம்மளுக்கு வருகிற செல்வம் தேவனால் வருகிறது. நம்மளுக்கு வருகிற சுகம் கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா. அதை விட்டுவிட்டு ஏன் உலகத்துல காணப்படுகிறது போல, உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிறது போல நீங்களும் செய்கிறீர்கள்? அதுதான் என்னுடைய பிரசங்கம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ தான் உங்களை மீட்டாது, கிறிஸ்துவ தான் வாழணும், கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள வெளிப்படணும், கிறிஸ்துவுடைய மகிமை தான் உங்கள்கிட்ட வெளி காட்ட வேண்டும், கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை தான் நீங்க வெளிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? நீங்க ஏன் வேற வாழ்க்கையை வாழ்றீங்க? ஒரு கலப்படம் போல, ஒரு மாய போல, ஒரு தேவனை அறியாத ஜனங்களை போல நீங்கள் ஏன் வாழ்கிறோம்? அதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? புரியல? இந்த பிரசங்கத்தை விசேஷமான பாஸ்டர் வந்தா கூட உங்களுக்கு புரியாது. இந்த பாஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் வந்தாதான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 6 7. Colossians chapter 2 verse 6 and 7. கடைசியாக முடிச்சறேன், வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இருக்கீங்களா சார்? எலிசபெத், திவ்யா, நான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண, நான் உண்மையில சொல்றேன், உங்களை ஜட்ஜ் பண்ண நான் வரல. சத்தியத்தை உங்களுக்கு திருப்புகிறேன், அதை பார்த்து நீங்க சரிப்படுத்தீங்க. டாக்டர் எலிசபெத், புரியுதா? இருக்கியா? அந்த வசனத்தை படி, அந்த வசனம் டீச் பண்ணதுல படிச்சு முடிச்சிட்டியா? டிப்ரமா இருக்கீங்களா? இந்த வசனத்தை படி. சரூத், ரவீந்திரன் இருக்கீங்களா? இருக்க சொல்றாரு, நம்மள இருக்க சொல்றாரு. யோகேஷ், யூ மஸ்ட் நோ. நீங்க எல்லாம் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியணும். சபையில் இருக்க விசுவாசி, உங்களுக்கு தெரியணும். படிக்க தெரியலனாலும் படிக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. வசனம் என்ன சொல்லுது? வாசிமா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி. எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? ஏற்றுக்கொண்டீங்க எல்லாரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. ஓகே. அவருக்குள் வேர் கொண்டவர்கள். இப்ப வேர் என்பது எந்த விதையினால், எந்த முளையினால் முளைக்கப்படுகிறதோ அதை தான் வந்து வெளிப்படும். ஆமாவா இல்லையா? இப்ப அந்த வேறு டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், வெளியே என்ன கருப்புலைய வந்து கருப்புலை செடி அடிக்கும். அப்புறம் ஏன் நான் கேட்கிறேன், கிறிஸ்துவோட வேறு உங்களுக்குள்ள இருக்கு, ஏன் உலகத்தாமையில் நடந்துக்கிற, உலகத்தாமையில் பேசுற, உலகத்தாமையில் சிந்திக்கிற, உலகத்தா செய்கிறது போல செய்கிற? உங்களதான் கேட்கிறாரோ? சொல்லுங்க. டான் பாண்டான் வேறு, கருப்புல செடி வராதுன்னு சொன்னீங்க.
ஆமா தானே? உங்களுக்குள்ள இருக்கிற வேர் என்னது? அப்ப எது வரணும்? எது வரணும் டாக்டர்? வந்துடணும். வருமா? எனக்கு என்ன பார்த்து சொல்லாதீங்க பாஸ்டர் வரும், ஆனால் வருவார். நானே ஆவி அனுப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற மனம் திரும்ப மாட்டேனே. வருமா? உனக்கு வர வைச்சற இரு வருவார். வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. வாசிங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள் பாருங்க. அப்ப நீங்க பாருங்க வசனம் அதிகாரமா சொல்லுது. அவருக்குள் நீங்க நடந்து கொள்ளணுமா? அப்படின்னா அவரு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவாரா வெளிப்பட மாட்டாரா? அவர் இருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்து உங்க கூட இருக்காரா இல்லையா? சந்தேகம். அவருக்கு கொம்பஸ் ஜிபிஎஸ் வேணாம் சார். ஒரே தட்டு தான் நேரம் உங்க வீட்டோட கூரை வச்சு வரைக்கிறது டக்குன்னு. நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுது. அவருக்குள் நடந்து கொண்டே நடங்க. ரொம்ப பேர் இந்த கதையை பிடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் போனானா அவன் திரும்பி பார்ப்பானா 4 லட்சம் இருக்குமா இயேசுவ பக்கத்துல நடந்து வராங்க. ஒரு நாள் அவன் விழுந்துட்டானா, அப்புறம் பாக்குறானா அவன் நடந்து போறானா ஒரே ஒரு லட்சம் இயேசு என்னை கை விட்டுட்டீங்கன்னு சொல்றானா. அப்புறம் பார்த்தா இயேசு சொல்றாரா நான் அவனை தூக்கிட்டு போறேன். எத்தனை வருஷம் இந்த கதையே கேட்டுட்டு இருப்பீங்க? இன்னைக்கு நீ நடக்கிற அந்த பாதை உன்னோடையதல்ல, அது இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பாத அச்சியானது இயேசுடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும், அவர் வரப்போகிற சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். செய்ய முடியுமா? அதுதான் வசனம் கேக்குது. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. பாருங்க, நீ சொல்றது பெருசல்ல. நீ பைபிள் எடுத்து படிக்கிறிய, மத்தவங்களுக்கு சொல்றீங்களா சுவிசேஷம், மத்தவங்களுக்கு சொல்றீங்களா ஆலோசனை, அதன் படியே போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. நீ போதிக்கிறது பெருசல்ல, நீ விசுவாசமா இரு, அதிலே காத்துக்கொள்ளு, அதுல உறுதியாரு, அதுல நிச்சயமாரு, அதுல உண்மையாரு. அல்லேலூயா. அப்புறம் சோஸ்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அதுல பெருகுங்க ஐயா. பாக்கெட் பெருகணும், என்னுடைய செல்வம் பெருகணும், என்னுடைய அந்தஸ்து பெருகணும், என்னுடைய திறமைகள் பெருகணும். அது வேண்டாம். கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருந்து பெருகணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. வாழ்கிற வாழ்க்கை உங்களுடையது அல்ல, கிறிஸ்துவோட வாழ்க்கையை வாழறீங்க நீங்க. இதே நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளலன்னா எஸ் அந்த வாழ்க்கை உங்களோட, நான் ஒத்துக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா அன்பாக்கா? நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையா? நீங்க சொல்றீங்களா ஒத்துக்கிறேன், அது உங்க வாழ்க்கை. ஆனா நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது கிறிஸ்துவோட வாழ்க்கை. நீங்க கிறிஸ்து வாழ்க்கை தான் வாழணுமே தவிர உங்க வாழ்க்கைய நீங்க வாழக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்க மாட்டீங்களா? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்துவோட வாழ்க்கைய இந்த பூமியில வாழுங்க. பரலோகத்தோட வாழ்க்கையை அவர் நம்மளை வாழ்ந்து காட்டுவார். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவ போல இந்த பூமியில வாழுங்க. கிறிஸ்து மற்றவர்களை விடுதலை ஆக்கினார், மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தார், சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. பாவத்தை செய்யாதபடி பாவத்தொட்டு விலகி ஓடினார். பிசாசன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் இயேசு மேற்கொண்டார். இங்க நம்ம மேற்கொள்கிறோம். அல்லேலூயா. கொடுக்கிற காணிக்கையில கூட நம்ம ஃபெயில் ஆயிடுறோமே. பெரிய நோட்டா இருக்க முடியாது. கையிலே ஸ்கேன், நிறைய எக்ஸைஸ் மெம்பர் கையிலே ஸ்கேன் வச்சிருப்பாங்க. நோட்ல தொட்டான்னு சொல்லிடுவாங்க, இது 5 வெள்ளி, இது 10 வெள்ளி, இது 20 வெள்ளி, இது 50 வெள்ளி, இது 100 வெள்ளி. அவ்வளவு சூப்பர் நேச்சுரலான வரங்களை வைத்திருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்.
ஆனா அந்த வரத்தை எங்க பயன்படுத்துறாங்க? உலக காரியம். தயவு செய்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. வசனம் அதுதான் சொல்லிச்சு. ஆமா தானே? அவர் நம்மளுக்கு பிழைக்கும்படி நம்ம அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம். அப்படிதான் போட்டிருக்கு. உண்மையா நீ அறிஞ்சியா? விசுவாசத்துல சொல்றோம். எஸ், நாங்க கிறிஸ்துவோடு அடிக்கப்பட்டோம், ஆனாலும் பிழைத்து இருக்கிறோம். சரி, நான் ஒண்ணு கேட்கறேன். நீ கிறிஸ்துவோடு அடிக்கப்பட்ட உயிரோடு இருக்குங்க. அப்போ உன்னோட வாழ்க்கை எதவா இருக்கும்? கிறிஸ்துவா. சார், திடீர்னு ஒரு 10 நிமிஷம் உங்களோட மூச்சு நின்றுச்சு வச்சுங்களேன். ரஜினி டைலாக் சொல்ல மாட்டேன். திடீர்னு உங்களோட மூச்சு நின்றுச்சு, நீங்க ஆவியில, நீங்க உங்களோட ஆத்மால ஜெபிக்கிறீங்க. அப்பா, என் மகன் இருக்கிறா, என் கணவர் இருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உமக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அதே நிமிஷத்துல தேவன் திருப்பி அந்த உயிர் கொடுத்துட்டாரு. அந்த வாழ்க்கை போய் வாழ்வு உணர்ந்துருவீங்களா? அதை தான் அந்த வசனத்தில் சொல்லுது. உணருங்க, உணர்வுள்ளவர்களாயிருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு சிலுவையில் அடிக்கப்பட்டீர்கள், ஆனாலும் பிழைத்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிலுவையோடு தேவனை எழுந்தவனமாய் அந்த உயிர் கொடுத்த, உயிரோடு வாழ்கிற, உயிரோடு வாசம் செய்கிற கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நாம் கிறிஸ்துவுக்காக எல்லாம் என்று சொல்லி, லாபத்தை நஷ்டம் என்று சொல்லி கண்களை மூடி வேண்டுமாய் திருவள்ளுவர் ஆராதனை